கோலி டாக் கோலிவுட் நியூஸ். அரைக்குறை ஆடை கவர்ச்சியாக நடிக்க நிர்பந்தம். இயக்குநர்கள் மேல ஆனந்தி சரமாரி புகார். தான் நடிச்ச படங்கள்ல முன்னாடி சொன்ன கதையை மீறி இயக்குநர்கள் தன்னை கவர்ச்சியா நடிக்க நிர்பந்தித்ததா நடிகை ஆனந்தி குற்றம் சாட்டியிருக்காங்க. பிரபு சாலமனோட கயல் படம் மூலம் தமிழ நாயகியா அறிமுகமானவங்க ஆனந்தி. அதைத் தொடர்ந்து த்ரிஷா இல்லனா நயன்தாரா, பொறியாளன், சண்டி வீரன் உள்ளிட்ட படங்கள்ல அவங்க நடிச்சாங்க. இப்ப மறுபடியும் ஜிவி பிரகாஷ் ஜோடியா எனக்கு இன்னொரு பெயர் இருக்குன்ற படத்துல நடிச்சிருக்காங்க. சாம் ஆண்டன் இயக்கியிருக்கும் இந்த படத்துக்கு கிருஷ்ணன் வசந்த் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்துல தன்னை கவர்ச்சியா நடிக்கும்படி இயக்குநர்கள் நிர்பந்தம் செஞ்சதா குற்றம் சாட்டியிருக்காங்க ஆனந்தி. இது பத்தி அவங்க நாளிதழ் ஒண்ணுக்கு கொடுத்திருக்கும் பேட்டியில, பள்ளியில படிச்சுக்கிட்டு இருந்த போது நடிகை ஆகணும்ன்ற ஆர்வம் இல்ல, எதிர்பார்க்காம நடிகை ஆயிட்டேன். கயல் படத்துல டைரக்டர் பிரபு சாலமன் என்னை நடிக்க வச்சு பிரபலப்படுத்தினாரு. அவர் தான் எனக்கு நடிப்பை சொல்லி கொடுத்தாரு. த்ரிஷா இல்லனா நயன்தாரா, பொறியாளன், சண்டி வீரன் உள்பட பல படங்கள்ல நடிச்சுட்டேன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு படத்துல தாதாவோட மகளா வரேன். இந்த படத்துல நடிக்க ஜிவி பிரகாஷ்குமார் எனக்கு சிபாரிசு செஞ்சாருன்றதுல உண்மையில நல்ல கதாபாத்திரம் இந்த படத்துல எனக்கு அமைஞ்சிருக்கு. படப்பிடிப்புல என்கிட்ட எல்லாரும் அன்பா பழகுனாங்க, அக்கறையோட பாத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே நான் நடிச்ச சில படங்கள்ல எனக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டது. டைரக்டர் ஆரம்பத்துல என்கிட்ட கதை சொன்னதை மீறி படப்பிடிப்புல கவர்ச்சியா நடிக்கும்படி வற்புறுத்தினாரு. ஆனா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். அரைகுறை ஆடையை கொடுத்தும் உடுத்த சொன்னாங்க. என்னோட உடல்வாக கவர்ச்சிக்கு எடுபடாது, கவர்ச்சியா நடிக்கிறது இல்லைன்னு சினிமாவில அறிமுகமான போதே முடிவெடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஆனந்தி.